Guys, you have test at the end of the session. Good evening, very good evening. 9 o'clock உங்களுக்கு session, 9 o'clock உங்களுக்கு test இருக்கும். So stay back. செஷனோட எண்ட் வரைக்கும் இருந்து டெஸ்ட் கண்டினியூஸா அட்டன் பண்ணுங்க. அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம்ல வந்து எப்படி திங்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, ஸோ எவ்ரிபடி ப்ளீஸ் டூ ஸ்டே பேக் டில் 9 to 9:40 உங்களுக்கு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. Portions as I have mentioned earlier, new historicism and feminism. நான் ப்ரீவியஸ் கிளாஸ் சொன்ன மாதிரி ஃபெமினிசம் ஒரு கம்ப்ளீட் அவுட்லைன் கொடுத்துட்டேன். நம்ம இப்ப ஹெல்த் ஸ்டார்ட் பண்ணலாம். இன்பிடிவென்ட்ல உங்களுக்கு ஃபெமினிசமும் சைமல்டேனியஸா வில் கவர். ஓகே, பிகாஸ் போர்ஷன்ஸ் ஒரு நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்படி எதிர்பார்க்காதீங்க, லைக் லீனியரா எதிர்பார்க்காதீங்க. பிகாஸ் வி ஹாவ் மல்டிபிள் ஏரியா டு கவர். அப்போ எங்களுக்கு தான் ஸ்ட்ராட்டஜி தெரியும். ஸோ எந்தெந்த ஏரியால எப்படி நம்ம நடத்தும் போது சைமல்டேனியஸா கொஞ்சமா தியரிஸ் போகும், கிரிட்டிசிசம் போகும், ஒரு சைட்ல ஹெல்ப் போகும், இன்னொரு சைட்ல அதர் நான் பிரிட்டிஷ் ரைட்டர்ஸோ எனிதிங் இந்தியன் ரைட்டிங்கோ அப்படி உங்களுக்கு கிளாஸஸ் போகும். அது நீங்க என்ன பார்க்க கூடாது, வாரத்துல அந்த 2 வாரமும் கம்ப்ளீட்டா ஹெல்லே நடத்தணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. பிகாஸ் யூஸ்வலா ஒரு பேட்ச் ஸ்டார்ட் ஆகும் போது எல்லாரோட பெர்ஸ்பெக்டிவும் இப்படிதான் இருக்கும். சரிங்களா, ஒண்ணு மட்டும் லீனியரா போனா பெட்டரா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ணாதீங்க. நாங்க இப்ப ஹெல் நடத்துறோம் அப்படின்னா ஒரு ஏஜ்ல நான் நடத்துறேன்னா நான் என்ன போர்ஷன்ஸ் நடத்துறோம்னு அதை படிங்க. இன்னொரு ரிசர்ச் பர்சன் கிரிட்டிசிசமோ தியரியோ சார் நடத்துறாங்க அப்படின்னா யூ ஜஸ்ட் ஸ்டடி தட். ஸோ உங்களை கரெக்டான வேலை ட்ராக்ல தான் நாங்க கொண்டு போவோம். சரியா, ஏன்னா 3 monthsக்குள்ள உங்களுக்கு தியரியும் இன்ட்ரடியூஸ் ஆயிடும், ஹெல்லும் இன்ட்ரடியூஸ் ஆயிடும், அதர் ரைட்டிங்ஸ் நான் பிரிட்டிஷ் ரைட்டிங்ஸும் யூரோப்பியன் ரைட்டிங்ஸும் உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் கிடைச்சிடும். சரிங்களா, மேக்சிமம் நீங்க பாதி நடத்த நீங்க படிச்சிருப்பீங்க. ரைட், இப்ப நாங்க ஹெல் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த 3 மாசம் ஆயிடும் உங்களுக்கு ஹெல் முடிக்கிறதுக்கு. அப்ப நீங்க 3 மாசமா ஹெல் மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க. அதர் தென் மழை மாதிரி போர்ஷன்ஸ் முடிஞ்சு போயிடும். சரிங்களா, படிக்கிறதுக்கு திணறுவீங்க. ஸோ அதனாலதான் இதுக்கான ரீசனையுமே நான் சொல்லிட்டேன். சரிங்களா, ஸோ இன்ட்ரடியூஸ் எவ்ரிதிங் டுகெதர். யூ ஆர் சப்போஸ் டு ஸ்டடி எவ்ரிதிங் டுகெதர். ஓகே, நவ் I'm starting Geoffrey Chaucer. Usually I'll start with Greco-Roman, right? But ரொம்ப ஸ்பெசிபிக்கான கொஸ்டின்ஸ் வந்து ஒரு ஏஜ்ல ஆத்தர் ஓரியன்டா இருக்குது. சரிங்களா, அண்ட் தென் பேக்ட்ராப் ஓரியன்டா இருக்கு. That's why I'm skipping Greco-Roman at present and I'm concentrating from Middle English period. Okay, so in the Middle English periodல இருந்து நம்ம தேவையான கண்டெக்ட் மட்டும் நான் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் மாதிரி நான் சொல்லுவேன். நீங்க அதை மட்டும் கொஞ்சம் நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு தடவை ரெக்கார்டிங்ஸ் பாருங்க, ரிவிஷன்ஸ் மறுபடியும் இருக்கும். ஸோ நோ நீட் டு கெட் நோ நீட் டு பேனிக். ஓகே, பொறுமையா லிசன் பண்ணுங்க. ஏதாவது பாயிண்ட் திருப்பி ரிப்பீட் பண்ணணும்னாலும் தாராளமா கேளுங்க இன் ரிப்பீட். ஓகே, ஸோ இப்போ நீங்க இங்கிலீஷ் லிட்ரேச்சர், சரிங்களா, ஸோ இதோட பீரியட 3ஆ பிரிக்கலாம். சரிங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஓல்ட் இங்கிலீஷ் பீரியட்னு சொல்லுவோம். ஓகே, ஓல்ட் இங்கிலீஷ் பீரியட்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா ஆங்கிலோ சாக்சன் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ செகண்ட் வந்து மிடில் இங்கிலீஷ் பீரியட். இதுலதான் நம்ம சாசர் வருவார். ஓகே, ஜெஃப்ரே சாசர் அந்த டைம்ல தான் வருவார். அது மிடில் இங்கிலீஷ் பீரியட்னு சொல்றோம். தேர்ட் மாடர்ன் இங்கிலீஷ் பீரியட். நம்ம ஷேக்ஸ்பியர்ல ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் மாடர்ன் இங்கிலீஷ் பீரியட் நம்ம அதை ஸ்டேட் பண்றோம். ஓகே, ஸோ இதுதான் 3 டிவிஷன்ஸ். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இப்போ உங்களுக்கு எதுல மேஜர் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் அப்படின்னா இந்த மாடர்ன் பீரியட் இருக்கு பாத்தீங்களா, இந்த மாடர்ன் பீரியட் மிடில் இங்கிலீஷ் பீரியட்ல இருக்கக்கூடிய பேக்ட்ராப்ஸ் அண்ட் ஆல்சோ ஜெஃப்ரே சாசரோட மேக்னம் ஓபஸ் கேண்டர்பரி டேல்ஸ் அண்ட் ஆல்சோ யூ ஷுட் நோ சம் டீடைல்ஸ் ஆன் கேண்டர்பரி அதர் ஒர்க்ஸ் ஆஃப் ஜெஃப்ரே சாசர். ரைட், எல்லா எக்ஸாம்ஸ்லயும் கேட்போம், எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லயுமே நான் இப்ப சொன்ன கான்செப்ட்ஸ்ல தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். இப்போ நான் ஓல்ட் இங்கிலீஷ் பீரியட்னு சொன்னேன், இல்ல ஆங்கிலோ சாக்சன் பீரியட் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இதுல நீங்க ஒரே ஒரு ஒர்க் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. It is the oldest English epic in English literature. Can anyone guess what is the oldest epic in English literature? Beowulf. Yes, Beowulf. Beowulf. Okay, Beowulf. ஆத்தர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அனானிமஸ் ஒர்க். ரைட், ஸோ பொதுவா நீங்க ஓல்ட் இங்கிலீஷ் பீரியட்லயோ ஆங்கிலோ சாக்சன் பீரியட்லயோ பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா லைக் எல்லாமே வாய்மொழியா தான் இருக்கும். ஓரல் ஃபார்ம்ல தான் ஃபர்ஸ்ட் லிட்ரேச்சரோட ஆரம்பமே. ஓவர் த டைம் தான் எனக்கு ஓலை சுவடி இந்த மாதிரி கொஞ்சம் எழுத ஆரம்பிக்கிறாங்க.
சோ அப்ப இந்த பியோல்ஃப் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தர் இன்னொருத்தர் கிட்ட ஒரு கதை சொல்லி அதுக்கப்புறம் அவரு இன்னொரு குரூப் கிட்ட கதை சொல்லி அப்படியே ஓவர் த டைம் மக்கள் மத்தியில ஸ்ப்ரெட் ஆகி ஃபைனலா அது ரிட்டர்ன் ஃபார்ம்க்கு வந்திருக்கும். சரிங்களா? ஈவன் நீங்க தமிழோட ஹிஸ்டரியை நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ராமாயணமா இருக்கட்டும் மகாபாரதமா இருக்கட்டும் ஒரிஜினலாவே ஒரு 400 வேர்ட்ஸ்ல தான் இருந்திருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரிஜினலாவே ஒரு 400 வார்த்தை தான் இருந்திருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் ஸ்ப்ரெட் ஆகி ஒரு ஏஜ் மாற 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 வார்த்தைகள் ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும், கிளை கதைகள் ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். சோ அப்படியே வந்து அந்த ஒரு பர்டிகுலர் எபிக் வந்து பல வால்யூம்ஸ் அடையும். சரிங்களா? சோ ஒரிஜினல் ஒர்க் தானா, அந்த ஆத்தர் ப்ரொடியூஸ் பண்ண ஒரிஜினல் ஒர்க் தான் இதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். சரிங்களா? லேட்டர் பீரியட்ல தான் அந்த ரிட்டர்ன் ஃபார்ம்ல கொண்டு வந்திருப்பாங்க. அப்ப யூ கான் ஜஸ்டிஃபை திஸ் இஸ் 1000 லைன்ஸ் தான் இந்த போயம்ல இருக்கும் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. பட் எனிஹவ் அது என்னன்னு சொல்றாங்க, இது வந்து ஒரு சில ஆயிரங்கள் வரிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி பியோவுல்ஃப் ஸ்டேட் பண்றாங்க. So remember, Beowulf is the oldest epic in English literature. Anonymous author. யார் எழுதுனாங்கன்னு தெரியாது. இதோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பியோவுல்ஃப் அப்படின்றது வந்து ஒரு ஒரு ஷிவால்ரஸ் பர்சனாலிட்டி. கிரெண்டல் அப்படின்ற ஒரு மான்ஸ்டரை ஹீரோ அழிப்பாரு. சரிங்களா? அண்ட் அந்த ஹீரோவோட அந்த ஷிவல்ரஸ் விஷயங்களை வந்து ஸ்டேட் பண்ணக்கூடிய ஒர்க் தான் இந்த எபிக். சரிங்களா? லிட்ரேச்சர்ல இதே மாதிரி எபிக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேரி குயின் அத வந்து ஒரு பொலிட்டிக்கல் அலிகரி அப்படின்னு நம்ம ஸ்டேட் பண்ணலாம். ஃபேரி குயின் எட்மண்ட் ஸ்பென்சரோடது, அது ஒரு எபிக். அதே மாதிரி பாரடைஸ் லாஸ்ட் ஜான் மில்டனோட, ஃபேரி குயின் வந்து எட்மண்ட் ஸ்பென்சர். சரிங்களா? எபிக் அப்படின்னு நான் சொல்றதுனால சில எபிக்ஸ் நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேன், வேற ஒன்றும் இல்ல. ஃபேரி குயின் எட்மண்ட் ஸ்பென்சரோடது, அதே மாதிரி பாரடைஸ் லாஸ்ட் ஜான் மில்டனோடது. ரைட்? இந்த எபிக்ஸையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஐம் ஆடிங் ஒன் மோர் பாயிண்ட் ஹியர். பியோவுல்ஃப்க்கு மாடர்ன் ரீடெல்லிங் கொடுத்தது யாரு? அதாவது மாடர்ன் ரீடெல்லிங் மீன்ஸ் 20th செஞ்சுரியில ஒருத்தர் என்ன பண்றாரு, பியோவுல்ஃப் எடுத்து பிரசன்ட், அதாவது 20th செஞ்சுரி ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் இருக்கும் பாத்தீங்களா, சோ அதுல வந்து டிரான்ஸ்லேட் பண்றாரு. சரிங்களா? பிகாஸ் ஓல்ட் இங்கிலீஷ் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும், சில வார்த்தைகள் எக்ஸ்ட்ராவா ஆட் ஆயிருக்கு. புக்கோட ஸ்பெல்லிங் நீங்க பாத்தீங்கன்னா பிரசன்ட் டேல BOOK புக், பட் நீங்க மிடில் இங்கிலீஷ் பீரியட்ல பாத்தீங்கன்னா புக்கோட ஸ்பெல்லிங் BUKE. ரைட்? எல்லா வார்த்தையிலும் எக்ஸ்ட்ராவா ஆட் ஆயிருக்கும். சரிங்களா? சோ இந்த மாதிரி ஒண்ணுமே ஓகே. சோ என்ன பாயிண்ட் லாஸ்டா பாத்துட்டு இருந்தோம்? மாடர்ன் ரீடெல்லிங். 1995ல ஷேமஸ் ஹேனி, I just type here. ஷேமஸ் ஹேனி இவர் ஒரு நோபல் லாரேட், நோபல் பிரைஸ் ரிசீவ் பண்ணிருப்பாரு. எந்த வருஷம்? 1995ல நோபல் பிரைஸ் ரிசீவ் பண்ணிருப்பாரு. சரிங்களா? சோ இந்த ஷேமஸ் ஹேனி மாடர்ன் டிரான்ஸ்லேஷன் கொடுத்திருப்பாரு பியோவுல்ஃப்க்கு. ஓகே, ப்ளீஸ் மேக் திஸ் நோட். தென் ஷேமஸ் ஹேனி வாஸ் an Irish author, ரைட்? சோ அவரோட ஒர்க்ஸ் எல்லாத்துலயுமே பாத்தீங்க அப்படின்னா அயர்லாந்து பீப்புளோட கல்ச்சர், ரைட்? சோ மெடிவல் அந்த கிளாசிக்ஸ் மேல அவருக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். அவங்களோட அந்த மெடிவல் ஏஜ்ல என்ன மாதிரியான கல்ச்சர் அவங்க ஃபாலோ பண்ணாங்களோ அதை ரிவைவ் பண்ணணும். சோ இந்த மாதிரியான ஒரு ஐடியாலஜியில் எழுதக்கூடிய ரைட்டர் தான் ஷேமஸ் ஹேனி. அண்ட் ரிமெம்பர், நவடேஸ் ஃபேக்ஸை மட்டும் NTA-வோ எந்த விதமான கவர்மெண்ட் எக்ஸாமுமோ ஃபோக்கஸ் பண்ணல. சரிங்களா? சோ உங்களுக்கு எந்த மாதிரி நாலேஜ் அந்த ஆத்தர் மேல இருக்கு, அந்த பேக்ராப் பத்தி இருக்கு அப்படின்றது தான்
யூனோ ரைட்டர்ஸ் வந்து சாரி கொஸ்டின்ஸ் எடுக்கிறவங்க திங்க் பண்றாங்க. அப்போ நீங்க அது ஓரியன்டா தான் படிக்கணும். நீங்க சாசர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ஹட்சன் மட்டும் ரீட் பண்ணா பார்த்தாது, ரைட்? வேற என்னெல்லாம் மேஜரான ஹெல்ப் புக்ஸ் இருக்கோ யூ ஷுட் ரீட். இப்போ நாங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாங்களே உங்களுக்கு நோட்ஸ் எடுத்து கொடுத்துடுறோம், ஏன்னா நீங்க இதை மட்டும் படிங்க அப்படின்னு சொல்லுவோம். பட் இப்ப எங்களால அதை சொல்ல முடியாது, ரைட்? நாங்க சாசர் நடத்தணும் அப்படின்னா யூ ஷுட் ரீட் எக்ஸ்ட்ரா. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நாலேஜ் என்ஹான்ஸ் ஆகிறதுக்கு ஜஸ்ட் ரீட் வில்லியம் ஜே லாங் புக், எட்வர்ட் ஆல்பர்ட் புக்கா இருக்கலாம், டேவிட் ஏச்சர்ஸ் புக்கா இருக்கலாம், ஹட்சன் புக். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்டர்ட் ஹெல்ப் புக் என்ன பண்ணிக்கோங்க, ரீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த எக்ஸாக்ட் லைனை கூட என்ன பண்ணுவாங்க, அப்படியே கட் பண்ணி கொஸ்டின்ஸ் இருக்கும், ரைட்? தட்ஸ் வை. இப்போ ஷேமஸ் ஹேனிய பத்தி நம்ம பார்த்தோம் இல்லையா? நான் கமிங் பேக், பியோல்ஃப் பார்த்தாச்சு. தென் ஆங்கிலோ சாக்சன் பீரியடோட எண்ட் எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா 1066. 1066ல அண்ட் ஜஸ்ட் அப்படின்னா நடந்திருக்கும். கேன் எனிவன் டெல் மீ? நார்மன் கான்குவெஸ்ட். கரெக்ட். இப்ப சொல்றாங்க பாத்தீங்களா, நார்மன் கான்குவெஸ்ட். இது முக்கியமான ஒரு ஈவெண்ட். இந்த ஈவெண்ட் 1066ல நடந்திருக்கும். யாருக்கும் சண்டை? பிரான்ஸ் வெர்சஸ் டச், நார்மாண்டி. ஒன்னும் பிரச்சனை இல்லை. சோ இதுல டியூக் ஆஃப் நார்மாண்டி conquered England. So who was that? Later he was called William the Conqueror. So 1066ல இருந்து மிடில் இங்கிலீஷ் பீரியட் உங்களுக்கு ஆரம்பிக்கும். ஸோ 1066ல அப்படி என்ன நடந்தது அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி நார்மன் கான்குவெஸ்ட், சரிங்களா? ஸோ இப்போ இங்கிலாண்டோட ஒரு பார்ட்டை நார்மன் பீப்புள்ஸ் என்ன பண்றாங்க, தே ஆர் கான்கரிங். அப்போ அவங்களோட கிங் ஆன வில்லியம் இங்கிலாண்ட கான்கர் வெற்றிகரமா பண்றாரு. அதனாலதான் அவருக்கு வில்லியம் த கான்கரர் அப்படின்ற டைட்டிலே கிடைச்சது. சோ ஒரு பிரெஞ்சு நாட்டோட அரசர் இன்னொரு நாடை கான்கவர் பண்ணும்போது ஆப்வியஸா அந்த நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமா இந்த நாட்டுக்கு இடம் பெயர்வாங்க இல்லையா? அப்படிதானே பிரிட்டிஷ் பீப்புள் என்ன பண்ணாங்க, கொஞ்சம் கொஞ்சமா இந்தியாவை நம்ம கான்கவர் பண்ணிட்டு இந்தியாவுக்குள்ள அவங்களோட காலனிஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ சிமிலர்லி பிரான்ஸ் பீப்புள் இங்கிலாந்துக்குள்ள வரும்போது பிரான்ஸோட கல்ச்சர் அண்ட் தென் பிரான்ஸோட லாங்குவேஜ், ஸோ இந்த மாதிரியான இம்பாக்ட் வந்து இங்கிலாந்துல ஏற்படுது. இதை நீங்க முக்கியமா கவனிக்கணும். இது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கிலாந்துல அந்த காலகட்டத்துல நான் சொல்றது ஆங்கிலோ சாக்சன் பீரியட், மிடில் இங்கிலீஷ் பீரியட்ல இங்கிலீஷ் பெரிய லாங்குவேஜ் எல்லாம் கிடையாது, சரிங்களா? அதை ஜஸ்ட் ஒரு வெர்னாக்குலர் லாங்குவேஜ், அதை ஒரு வட்டார மொழியா மட்டும்தான் அதை கன்சிடர் பண்ணுவாங்க. ஒரு பெரிய லாங்குவேஜ்ல அது கிடையாது, மதிப்பு கிடையாது. அப்போ அந்த டைம்ல லாட்டின், ரைட், பிரெஞ்சு, இந்த ரெண்டு லாங்குவேஜ் தான் ரொம்ப பெரிய மதிப்புல இருந்தது. லாட்டின் பிகாஸ் இட் இஸ் அ லாங்குவேஜ் ஆஃப் எபிஸ்கோபசி, சர்ச் லாங்குவேஜ். அப்ப ரிலீஜியஸ் அப்படின்றது ரொம்ப பெரிய நம்பிக்கை மக்களோட மனசுல. சோ அந்த டைம்ல எல்லாம் அப்போ லாட்டின் மொழி ரொம்ப பெருசா இருந்தது. அதே நேரத்துல பிரெஞ்சு புதுசா அந்த கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகக்கூடிய அந்த பிரான்ஸ் மேலேயும் ஒரு போகம் அந்த லாங்குவேஜ் மேலேயும் இருக்குது. சோ இது ரெண்டுக்கும் பெரிய மதிப்பு இருந்தது. அப்போ இங்கிலீஷ் லாங்குவேஜ் எப்போ முக்கியத்துவம் அடைஞ்சது அப்படின்னா, that is because of Geoffrey Chaucer, because he introduced standardized English in literature, right, through East Midland dialect. அவர் என்ன டைலாக்ட் யூஸ் பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரோட டைலாக்டே ஸ்டேட் பண்ணி கொஸ்டின்ஸ் இருக்கு, ஈஸ்ட் மிட்லாண்ட் டைலக்ட். ஸோ சாசர் இங்கிலீஷ் லாங்குவேஜை ஸ்டாண்டர்டைஸ் பண்றது மூலமா இங்கிலீஷ்கான ஒரு ஸ்டேட்டஸ் அப்படின்றது டெவலப் ஆக ஆரம்பிக்குது அவரோட காலகட்டத்துல. ஸோ அதை தான் நம்ம மிடில் இங்கிலீஷ் பீரியட்னு சொல்றோம். ஸோ அவரோட டைம் பீரியட்ல கொஞ்சம் கொஞ்சமா இங்கிலீஷ் வந்து ஒரு ஸ்டேட்டஸா டைம் பண்ணுது. அதுக்கப்புறம் தான் நம்ம ஷேக்ஸ்பியர் வராரு, ரைட், அதர் யூனிவர்சிட்டி பிட்ஸ், அப்படி கொஞ்சம் கொஞ்சமா டிராமா மூலமா நாவல்ஸ், போயட்ரி அப்படின்னு சொல்லி த்ரூ டிஃப்ரெண்ட் ஜான்ராஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்றது த்ரூ அவுட் யூரோப் வந்து பேசுற ஒரு மொழியாகவும்
பேசக்கூடிய ஒரு லிட்ரேச்சராகவும் டெவலப். சோ அப்போ ஒரு மொழியோட ஆரம்பம் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். அது எப்படி டெவலப் ஆகுது அப்படின்றதும் தெரியும். So that's why I told you this. அப்போ இந்த நார்மன் கான்குவெஸ்டால மட்டும் இவ்வளவு டெவலப்மெண்ட் வந்துருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது. அதுக்கு இன்னும் நிறைய இம்பாக்ட்ஸ் இருக்கதான் செஞ்சது. லைக் ஃபால் ஆஃப் கான்ஸ்டான்டினோபிள். Can anyone tell me fall of Constantinople happened in the year? 1453. Yes. Is 1453. Okay, so 1453 is also the end of 100 years war. End of 100 years war. அப்ப 100 year war ஓட ஆரம்பம் என்ன? 1338. Good. 100 year war ஓட beginning 1338. Sometimes சில புக்ல 1337 கொடுத்திருப்பாங்க. சரியா? ஐயோ டிஃபரன்ஸ், the 1 year difference தான் பெரிய விஷயம் கிடையாது. சரிங்களா? So go ahead with that. 1338ல இருந்து 1453, more than 100 years actually. பட் இதை நம்ம 100 years war தான் ஸ்டேட் பண்றோம். சோ ஞாபகம் வச்சுக்கோங்க, 100 years wars இங்கிலாந்துக்கும் பிரான்ஸுக்கும் இடையில ஒரு பெரிய போர் நடக்குது. சரிங்களா? சோ ஒரு 3 கிங்கோட டென்யூர்ல அது நடக்கும். எட்வர்ட் தி தேர்ட், ரிச்சர்ட் தி செகண்ட், ஹென்ரி தி ஃபோர்த், இவங்க 3 கிங்ஸும் இங்கிலாண்டை ஆண்டுட்டு இருப்பாங்க. சோ இவங்க 3 பேரோட ரெயினே முடியற அளவுக்கு 100 years was such a big war it is. வேர்ல்டுலயே நடந்த ஒரு மிகப்பெரிய வார்னு அதை ஸ்டேட் பண்றாங்க. சோ அந்த வார் அதுவுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க, பிகாஸ் பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டியை கிரியேட் பண்ணுச்சு பிரான்ஸுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையில. அண்ட் தென் ஃபால் ஆஃப் கான்ஸ்டான்டினோபிள் ஏன் முக்கியம் அப்படின்னா 1453ல கான்ஸ்டான்டினோபிள் ஃபால் ஆகும்போது நிறைய எஜுகேட்டட் பீப்புள் எல்லாம் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா மூவ் அவே ஆக ஆரம்பிக்கிறாங்க. நிறைய கிறிஸ்டியன்ஸ், மாங்ஸ், இவங்க எல்லாருமே அதர் யூரோப்பியன் நேஷன்ஸ்ல செட்டில் ஆகுறாங்க. சோ அவங்க படிச்ச விஷயங்களை என்ன பண்றாங்க, கொஞ்சம் கொஞ்சமா யூனோ பரப்புறாங்க. ரைட்? சோ லேட்டர் ஆன் தேர் இஸ் ஆல்சோ வில்லியம் கேக்ஸ்டன். வில்லியம் கேக்ஸ்டனோட கான்ட்ரிபியூஷன் சொல்லலாமா? என்ன ஆக்சுவலா எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு இங்கிலாந்துல? Printing press. பிரிண்டிங் பிரஸ். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு மொழி வளரணும் அப்படின்னா கட்டாயமா என்ன தேவை, அந்த வைட் ரீடிங் அப்படின்றது அவசியம். சாதாரணமா ஒரு மொழி வந்து எல்லா மக்கள் இடையிலையும் சேர்ந்து ஒரு ஹை கிளாஸ் பீப்புளுக்கு மட்டும்தான் சில மியார் காப்பீஸ் வந்து கையில கிடைக்கும். அப்ப நிறைய மக்கள் வாசிக்கும் போதுதான் ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகும், அந்த மொழியோட டெவலப்மெண்ட் அப்படின்றது இருக்கும். அப்போ பிரிண்டிங் பிரஸ் அது வந்து ரொம்ப முக்கியம். வருஷம் சொல்லலாமா? 1476. 1476ல வில்லியம் கேக்ஸ்டன் இங்கிலாந்துல பிரிண்டிங் பிரஸ் ஸ்டார்ட் பண்றாரு. அதுக்கு முன்னாடி யூரோப்ல கிடன்பர்க் ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. ரைட்? அது நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, வில்லியம் கேக்ஸ்டன் எஸ்டாப்ளிஷ் பிரிண்டிங் பிரஸ் இன் 1476 இன் இங்கிலாந்து. இது மூலமா புக்ஸ் நிறைய பிரிண்ட் பண்ணப்படுது. சோ people from high class or also from middle class can able to read widely. சோ இதுவுமே என்னது, நாலேஜ் என்ஹான்ஸ் ஆகிறதுக்கு, லாங்குவேஜ் டெவலப் ஆகிறதுக்கு, இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெவலப் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு டூலா இருக்குது. சரிங்களா? சோ இப்ப இங்கிலீஷ் லாங்குவேஜோட ஆரம்ப காலத்தை பார்த்தோம். நான் இன்னொரு தடவை குயிக்கா ரீகால் பண்றேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, ஓல்ட் இங்கிலீஷ், ஆங்கிலோ சாக்சன் பீரியட், மிடில் இங்கிலீஷ் பீரியட், மாடர்ன் இங்கிலீஷ் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு லிட்ரேச்சர், இங்கிலீஷ் லாங்குவேஜ, இங்கிலீஷ் லிட்ரேச்சரை 3 வகையா பிரிக்கலாம்னு சொன்னேன். ஓல்ட் இங்கிலீஷ் பீரியட்ல த ஓல்டஸ்ட் எபிக் அப்படின்றது பியோவல்ஃப், அனானிமஸ் ஆத்தர். இதுக்கு 1995ல நோபல் பிரைஸ் ரிசீவ் பண்ண ஷேமஸ் ஹேனி மாடர்ன் டிரான்ஸ்லேஷன் கொடுக்குறாரு. சரிங்களா? சோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஆஃப்டர் தட் 1066ல நடந்த நார்மன் கான்குவெஸ்ட், அதாவது நார்மன் கிங்கான வில்லியம் என்ன பண்றாரு, இங்கிலாண்ட கான்குவர் பண்றாரு. அது மூலமா என்ன டைட்டில் அக்வயர் பண்றாரு? வில்லியம் த கான்கரர் அப்படின்ற டைட்டில் அட்டைன் பண்றாரு. சோ இப்போ பிரான்ஸ்ல இருந்து மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா இங்கிலாந்துக்குள்ள வர ஆரம்பிக்காங்க. அவங்களோட கல்ச்சர், அவங்களோட லாங்குவேஜ் எல்லாமே இங்கிலாந்துல வர ஆரம்பிக்குது. சோ ஒரு சடனா வரக்கூடியது கிடையாது. இது 50 வருஷம் அப்படி எவால்வ் ஆகும், 100 வருஷமா எவால்வ் ஆகும். சரிங்களா?
சோ இப்படி ஒரு செஞ்சுரியில பிரான்ஸ் வந்து ஒரு டாமினேட்டட் லாங்குவேஜா இங்கிலாந்துல இருக்கு. நாட் ஓன்லி பிரான்ஸ், ஆல்சோ லத்தீன் வந்து டெவலப் ஆகுறதுக்கு காரணம் அப்கோர்ஸ் பைபிள் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். இட் இஸ் ஆல்சோ த லாங்குவேஜ் ஆஃப் எபிஸ்கோபசி, சர்ச் பீப்புள். சோ இப்படி இந்த ரெண்டு லாங்குவேஜ் டெவலப் ஆயிட்டு இருக்க சமயத்துல ஜெஃப்ரே சாசர் அவரோட கேண்டபரி டேல்ஸ் இங்கிலீஷ் ஒர்க் மூலமா ஈஸ்ட் மிட்லாண்ட் டயலக்ட் அப்படின்னு அவர் ஒரு டயலக்ட் இன்ட்ரடியூஸ் பண்றாரு. ஸோ ஸ்டாண்டர்டைஸ்டு ஃபார்ம் ஆஃப் இங்கிலீஷ் வாஸ் டெவலப்ட் த்ரூ ஹிஸ் ஒர்க், ரைட்? அதுவும் ஒரு பாயிண்ட்னு சொல்லலாம். After that, we talked about fall of Constantinople 1453, printing press 1476, right? So these are all the important years you should remember. Okay. Now, I'll also introduce another important work, Thomas Mallory. Can anyone tell me what is a work he has written? சரியா? மார்டிடி ஆதர். இந்த ஒர்க் இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இயர்லாம் குடுக்குறேன் இல்லையா, தட்ஸ் வை ஐ அம் ஆடிங் சம் இயர்ஸ். இத ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்டிடி ஆதர், ஏன்னா நீங்க அடுத்தடுத்து சிவல்ரின்னு ஒரு வார்த்தை படிச்சுக்கிட்டே இருப்பீங்க, சரிங்களா? சோ அதுக்கு எல்லாம் ஆரம்பமே தாமஸ் மேலரியோட மார்டிடி ஆதர் தான். அர்தர், கிங் அர்தரை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. சொல்லுங்க. Screen is not visible, ma'am. Screen is not visible. Okay. Okay, then what you people are doing now? ரொம்ப நேரமா டைப் பண்ணிட்டு இருந்துக்கேன். Okay. Okay, hope you can see now. Yes, ma'am. So far நான் இதான் டைப் பண்ணிருந்தேன். ஒரே ஸ்லைடு தான் டைப் பண்ணிருக்கிறேன், வேற ஒண்ணும் இல்ல. நார்மன் கான்கர்ஸ் 1066, பிரான்ஸ் வர்சஸ் இங்கிலாந்து ஃபைட்னு போட்டுருங்க. டியூக் ஆஃப் நார்மாண்டி கான்கர்ட் இங்கிலாந்து, அதனால அவரோட டைட்டில் வில்லியம் த கான்கரர். ஃபால் ஆஃப் கான்ஸ்டான்டினோபிள் 1453. 1453 is also end of the 100 years war. 1338ல 100 years war ஸ்டார்ட் ஆயிருக்கும்னு சொன்னேன். பிரிண்டிங் பிரஸோட வருஷம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1476 established by William Caxton, CAXTON, Caxton. அப்புறம் தாமஸ் மெலரியோட மார்டிடி ஆதர் அப்படின்ற ஒர்க் ஞாபகம் வச்சுக்கணும். 1485. அர்தர் கிங், நீங்க டென்னிசனோட லேடி ஆஃப் த ஷாலட், அதுல கிங் அர்தர் அப்பியர் ஆவார். லேடி ஆஃப் த ஷாலட், ஐடில்ஸ் ஆஃப் த கிங். ஓகே, இந்த ரெண்டு ஒர்க்லயுமே நீங்க இவரோட இம்பார்ட்டன்ஸை பார்க்கலாம். நாட் ஓன்லி தட், செவரல் ஒர்க்ஸ் யூ கேன் ஃபைண்ட் கிங் அர்தர். இவர் ஒரு லெஜெண்ட் பா, சரிங்களா? லெஜெண்ட் மீன்ஸ் கிங் ஆர்தர் இருப்பாரு, அவருக்கு கீழே ஒரு நைட்ஸ், ரவுண்ட் டேபிள் நைட்ஸ் உட்கார்ந்துருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு அட்வென்ச்சர் பண்ணுவாங்க கிங்கோட தலைமையில. சோ அந்த மாதிரி ஒரு சிவல்ரி குவாலிட்டி அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த கிங்கோ இல்ல நைட்ஸுக்கோ என்ன இருக்கும், அது அழகா சாசர் வந்து கேண்டபரி டேல்ஸ்ல த்ரூ கேரக்டர்ஸ் ப்ரொஜெக்ட் பண்ணிருப்பாரு. என்ன குவாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாராவது கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா இந்த இவங்க கிங்காலையும் இந்த நைட்ஸாலையும் கிங்காலையும் தங்கிக்கவே முடியாது, ஓடி போய் உதவி செய்வாங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் யாருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க? வயசானவங்க, குழந்தைங்க, உமன், அவங்களுக்கு தான் ஹெல்ப் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட், சரிங்களா? அண்ட் அதே மாதிரி பயங்கர தைரியமா வீரமா சண்டை போடுவாங்க. சோ இந்த மாதிரி ஒரு குவாலிட்டிஸ் தான் நம்ம சிவல்ரஸ் அப்படின்னு சொல்றோம். இது ஏன் முக்கியம்? இந்த டைம் ஓல்டு இங்கிலீஷ்லயும் சரி, மிடில் இங்கிலீஷ் பீரியட்லயும் சரி, இதுதாங்க ஜான்ரா. யார் எழுதினாலும், எந்த ரைட்டர் எழுதினாலும் ஒரு நோபல வந்து ஹீரோவா கன்சிடர் பண்ணிப்பாங்க, அவங்களோட அட்வென்ச்சர், ரைட்? அதுதான் வந்து ஜான்ராவாவே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், புக் ஆஃப் டச்சஸ் எடுத்துக்கோங்க, சாசரோட புக் ஆஃப் டச்சஸ், சரிங்களா? அதுல நைட் தான் ஹீரோ. ஒரு நைட், ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் வியர் பண்ணிருக்கக்கூடிய ஒரு நைட், அவர் தான் ஹீரோ. அப்படிதான் சாசர் பிரசன்ட் பண்ணிருப்பார், ரைட்? சோ நீங்க டிஸ்கிரிப்ஷனே எப்படி இருக்குன்னா, பயங்கர சிவல்ரஸ், ரொம்ப வீரமான, தைரியமான அப்படின்னு தான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனே இருக்கும். சோ திஸ் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் ஜான்ரா ஆஃப் மிடில் இங்கிலீஷ் பீரியட். வாட் இஸ் தட்? சிவல்ரிக் ரொமான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். Okay, remember that.
அப்போ வேற என்ன ஜான்ரா நீங்க பெருசா எதிர்பார்க்கலாம்? ரிலீஜியன், சரிங்களா? ரிலீஜியஸ் ஒர்க், அலிகரிக்கல் ஒர்க், ரைட்? அலிகரி, ரிலீஜியஸ் ஒர்க், சிவல்ரஸ், இதுதான் ஜான்ரா. இதை தாண்டி பெருசா வந்து உங்களுக்கு ஒர்க்ஸ்ல இருக்காது. இப்ப நீங்க அலிகரின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல பொலிட்டிக்கல் அலிகரி, ரிலீஜியஸ் அலிகரி, ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ட்ரீம் அலிகரி. ஷாக்சர் வந்து ஃபேமஸ் ஃபார் ஹிஸ் ட்ரீம் அலிகரிஸ். ஹவுஸ் ஆஃப் ஃபேம், புக் ஆஃப் டச்சஸ்லாம் ஹவுஸ் ட்ரீம் அலிகரி தான், சரிங்களா? அலிகரினா ஒண்ணு இல்லப்பா, சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கதை, சரிங்களா? ஒரு மாரலோட அந்த கதை வந்து பிரசன்ட் பண்ணப்படும். அதுதான் நம்ம அலிகரி அப்படின்னு சொல்றோம். இப்ப ட்ரீம் அலிகரி அப்படின்னா ஆத்தர் கனவு கண்டுட்டு இருப்பாரு, அந்த கனவுல நடந்ததை எழுதுவாரு, அதுதான் ட்ரீம் அலிகரி. பொலிட்டிக்கல் அலிகரி, இப்ப நீங்க அனிமல் ஃபார்ம் எடுத்துக்கோங்க, நிறைய பேர் கேள்விப்பட்ட ஒரு நாவல் தான் ஜார்ஜ் ஆர்வெலோட அனிமல் ஃபார்ம். இட் இஸ் அ பொலிட்டிக்கல் அலிகரி. அதுல ஒவ்வொரு பிக்கா இருக்கட்டும், ஹார்ஸா இருக்கட்டும், ஒவ்வொரு கேரக்டருமே ஒரிஜினல் ஃபிகர்ஸை தான் ரெஃபர் பண்ணும். ரஷ்யால வாழ்ந்த ஸ்டாலினையோ ஹிட்லரை கூட ரெஃபர் பண்ணும், முசோலினி. ஸோ இந்த மாதிரியான டிக்டேட்டர்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் பீப்புளை இன்டைரக்டா ரெப்ரசென்ட் பண்ற மாதிரியான பீஸ்ட் ஃபேபிள் தான் என்னது, அந்த அனிமல் ஃபார்ம். அது ஒரு பொலிட்டிக்கல் அலிகரி. இன்னும் நீங்க எந்த ஜனநாயகன் ஒரு மூவி வருது, அது பொலிட்டிக்கல் அலிகரி தானே, ரைட்? என்னது, அவர் வந்து ஒரு பர்டிகுலர் பார்ட்டியை சாடிதான் என்ன பண்றாரு, அவர் ஹீரோ வந்து ஆக்ட் பண்ணிருக்கிறாரு, அதனாலதான் வெளியில வர முடியாம பண்றாங்க. சோ எதுவா இருந்தாலும் சரி, லிட்டரேச்சரா இருந்தாலும் சரி, நீங்க பார்க்கக்கூடிய மூவிஸா இருந்தாலும் சரி, இந்த பொலிட்டிக்கல் அலிகரி அப்படின்றது அப்ளிகபிள் தான். ரிலீஜியஸ் அலிகரி, Pilgrim Progress by John Bunyan is a beautiful religious allegory, right? கிறிஸ்டியன் அப்படின்றவர் தான் ஹீரோ. ஜான் பனியனோட பில்கிரிம் ப்ராக்ரஸ் 1678 publication. Yeah, 1678. I repeat, John Bunyan, he wrote religious allegory called The Pilgrim Progress, published in 1678. ஹீரோவோட பேரு கிறிஸ்டியன். நிறைய அப்டக்கிள்ஸ் இருக்கு. அவன் என்ன பிளான் பண்ணிருப்பான், அவன் வந்து வேர்ல்ட்லி லைஃப் விட்டுட்டு ஹெவனை ரீச் பண்றதுதான் அவனோட எண்ணம், சரிங்களா? நிறைய அப்டக்கிள்ஸ் டிராவல் பண்ணும் போது உங்களுக்கு இருக்கும். ஒவ்வொரு இடத்தையும் அவன் என்ன பண்ணுவான், டிராவல் பண்ணி டெஸ்டினேஷனை ரீச் பண்ணுவான், ரைட்? சோ ஒரு மனுஷன் வந்து டிவினிட்டி அடையணும் அப்படின்னா நிறைய அப்டக்கிள்ஸ் வரதான் செய்யும். நிறைய வேர்ல்ட்லி அஃபேர்ஸ், பேராசைகள், வானிட்டிஸ், இது எல்லாமே கண்ணு முன்னாடி இருக்கும். அந்த ஆசையை கட்டுப்படுத்தி அதை தாண்டி போனா மட்டும்தான் அந்த டிவினிட்டி அட்டைன் பண்ண முடியும். எந்த மாதிரியான ஒரு ரிலீஜியஸ் moral you can find, right? அதனாலதான் நம்ம அதை சொல்றோம் ரிலீஜியஸ் அலிகரின்னு சொல்றோம், right? So I have given example for each work. Some examples at the end of the session we'll see. Okay, so hope all the points are clear. Do you have any doubts? No, ma'am. சொல்லுங்கப்பா, சொல்லுங்க. இந்த ஜான்ரா சொல்லுங்க, நம்ம ரிலீஜியஸ் அலிகரி அப்புறம் தேர்ட் ஒன் மட்டும் கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க. Something I should repeat. கொஞ்சம் லவுடரா சொல்லுங்க, எனக்கு கேட்க மாட்டேங்குது. மேம் ஜான்ரா சொன்னீங்கல்ல மேம், ரிலீஜியஸ் அப்புறம் அலிகரி அப்புறம் இன்னொரு ஒரு வேர்ட் சொன்னீங்க மேம். Chivalrous romance. Chivalrous romance. Thank you மேம். CHI chivalry தெரியும் இல்லையா, அந்த chivalrous romance or chivalric romance எழுதிக்காங்க. இதுதான் 3 ஜான்ரா. Anything else ma? No, I guess. Can you repeat the 3 things again? Chivalric romance, second political allegory, அதாவது allegory, any kind of allegory, right? Then religious work. இப்ப ரிலீஜியஸ் ஒர்க்னா நான் எதாவது ஸ்டேட் பண்றேன்னா, இப்ப பைபிளோட டிரான்ஸ்லேஷன்ஸ் எல்லாம் இருந்தது, பைபிள ஓவர் த டைம் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிட்டே இருந்தாங்க, ரைட்? சோ அது that comes under the genre. That's why I'm stating that religious work. Okay, so I'll ask questions now. After that we can continue.
Okay. So tell me, William the Conqueror எந்த வருஷம் கான்கவர் பண்ணாருன்னு பார்த்தோம் இங்கிலாண்ட? Tell me the year. 1066. 1066. Good. Fall of Constantinople. Fast. Fall of Constantinople. 1453 is also 100 years war. the end of 100 years war. Then what about the beginning of 100 years war? 1338. Good. 1338. Okay. Modern retelling Beowulf கொடுத்த ரைட்டர் யாரு? Seamus Heaney. Seamus Heaney எந்த கண்ட்ரி ரைட்டர்னு பார்ப்போம். Irish playwright. எந்த வருஷம் நோபல் பிரைஸ் ரிசீவ் பண்ணிருப்பாரு? 1995. ஓகே, நான் ஒரு ரைட்டரோட ஒர்க் பொலிட்டிக்கல் அறிகுறிக்கு எக்ஸாம்பிளா சொன்னேன். ஜார்ஜ் ஆர்வெலோட ஒர்க். வாட் இஸ் தட்? Okay, Animal Farm was published in 1945. Okay, 1945 Animal Farm was published. Remember that. Okay, then who established the printing press in England in the year 1476? William Caxton. 1476. Good. சரிங்களா? வில்லியம் கேக்ஸ்டன் 1476 எஸ்டாப்லிஷ் பண்றாருன்னு பார்த்தோம். கிங் ஆர்தரை பத்தி தாமஸ் மெலரி எழுதின ஒர்க் என்ன? குட். மார்டி ஆதரோட பப்ளிஷ்ட் இயர் என்ன? 1485. Very good. 1485. Okay. Then English literature 3 periods are divide பண்ணலாம்னு சொல்லிருந்தேன் இல்லையா? இதுல செகண்ட் பீரியட் என்ன? Middle English. Middle English. Yeah, good. Middle English period ஓட ஆரம்பம் என்னன்னு சொல்லலாமா? 1340. I think. Norman conquest. Norman conquest. Okay. Then Latin language எந்த peopleோட language சொன்னேன்? Church people. Church people. Yeah. அப்போ பணக்காரங்க, what about the upper class society, அவங்களோட லாங்குவேஜ் என்னவா தான் இருந்திருக்கும்? French. சரிங்களா? பணக்காரங்களோட லாங்குவேஜ் பிரெஞ்சா தான் இருந்தது இங்கிலாந்துலயே. ஓகே, சோ அப்போ எந்த மாதிரி டாமினன்ட்னு பாத்துக்கோங்க. ஜெஃப்ரே சாசர் என்ன டயலெக்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு? Very good. East Midland dialect. Good. So we will continue. Screen present ஆகுதாமா? Full screen தெரியுதா? Yes, ma'am. So அப்புறம் ஜெஃப்ரே சாசர் உங்களுக்கு ஸ்கிரீன்ல காட்டுறேன். ஜெஃப்ரே சாசர் அண்ட் ஹிஸ் கண்டெம்பரரிஸ் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த பேக்ராப் இஸ் குட் எனஃப். சரிங்களா? இது போக தேவைப்படக்கூடிய ஈவென்ட்ஸ் நம்மளோட புக்ல இருக்கும். Hope everybody have received the book. So history of English literature அந்த இயர்ஸ் நீங்க படிச்சுக்கோங்க. 2 pages ஒரு நாள் என்ன பண்ணலாம், படிச்சு நம்ம டெஸ்ட் எழுதலாம். Other than that, if you have any doubts, you can தாராளமா you can ask me. Now, transition from medieval to modern. As I told you earlier, Middle English period Chaucer ஓடது. அப்போ சாசரோட டைம் மெடிவல் பீரியட்ல இருந்து மாடர்ன் பீரியடோட டிரான்சிஷன் எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சோ லிட்ரேச்சர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓரல் ஃபார்ம்ல இருந்து ரிட்டன் ஃபார்ம்க்கு வர ஆரம்பிக்குது. சரிங்களா? சோ நவ இங்கிலீஷ் established as a literary language. That is very important because as I mentioned, Geoffrey Chaucer எப்போ அவரும் பிகினிங் கெரியரோட பிகினிங்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் என்னதான் எழுதிருப்பாரு, ஃபர்ஸ்ட் பிரான்ஸ் ஒர்க்க பார்த்து டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாரு, இன்ஃபுளுன்ஸ் ஆயிருப்பாரு. தென் லத்தீன் லாங்குவேஜ பார்த்து இன்ஃபுளுன்ஸ் ஆயிருப்பாரு. சரிங்களா? அதுக்கப்புறம் தான் கடைசி தன்னோட லிட்ரரி பீரியட்லயே கடைசி ஏஜ்ல தான் கடைசி டைம்ல தான் இங்கிலீஷை சூஸ் பண்ணிருப்பாரு. ரைட்? அப்போ அவர் லிட்ரரி லாங்குவேஜா இங்கிலீஷ் சூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் அவருடைய கண்டெம்பரரிஸ் அதை என்கரேஜ் பண்ணது. அப்புறம் அவரோட ஃபாலோவர்ஸ் தான் என்கரேஜ் பண்ண ஆரம்பிக்குது. அப்போ மெடிவல் ஏஜ்ல இருந்து மாடர்ன் ஏஜ்ல எந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்லேஷன் வருது, இங்கிலீஷ லிட்ரரி லாங்குவேஜா யூஸ் பண்ற அளவுக்கான ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்டஸ வந்து இங்கிலீஷ் அட்டைன் பண்ணுது. இப்ப சாசரோட யூத்ல பாத்தீங்க அப்படின்னா அப்கோர்ஸ் இங்கிலாண்டும் பிரான்ஸும் ரெண்டுமே என்னது 100 இயர்ஸ் வார்ல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்தது. இங்கிலாந்து வந்து விக்டரி ஆகுது. சரிங்களா? அப்போ மெடிவல் ஏஜ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியான ஏஜா அப்படின்னு கேட்டீங்க கிடையாது. ரைட்? பீப்புள் ஒரு சைட்ல பாத்தீங்கன்னா பெசன்ஸ் பயங்கரமா சஃபர் ஆயிட்டு இருப்பாங்க,
இன்னொரு சைட் பாத்தீங்க அப்படின்னா வார், ஃபெமைன், பிளாக் டெத். சோ இந்த மாதிரி ரொம்ப ட்ரமாட்டிக்கான இயர்ஸா வந்து மெடிவல் ஏஜ் இருந்திருக்கும். அதான் நான் கீழே கொடுத்துருக்கேன், பிளாக் டெத், அதாவது எலியால பரவக்கூடிய ஒரு நோய், யுபானிக் பிளேக் அப்படின்னு அதை ஸ்டேட் பண்ணுவோம். எப்படி கோவிடால மக்கள் இறந்து போனாங்க, அதே மாதிரியே பிளேக் நோயால மக்கள் குவிஞ்சு குவிஞ்சு என்னது மக்களோட டெட் பாடி கிடக்கும் குவிஞ்சு குவிஞ்சு, ரைட்? சோ அந்த மாதிரி பிளாக் டெத். சோ நோய் வருது அப்படின்னால இந்த இடத்துல ஃபெமைன் வந்துடும், ரைட்? ஃபெமைனாலதான் நோயே வரும். சோ ஃபெமைன் இருந்தது, அப்புறம் வார் இருந்தது. சோ ரொம்ப ட்ரமாட்டிக்கான ஒரு இயர்ஸ். தென் பெசன்ட் ரெவால்ட் நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க, 1381. Okay, 1381 peasant revolt can also be called Watt-Taylor rebellion. WAT, Watt-ஓட spelling WAT, Watt-Taylor rebellion. சரிங்களா? ஏன்னா இந்த ரிபல்லியன் அந்த பெசன்ட்ஸுக்கு ரிச்சர்ட் தி செகண்ட் கிங் இருக்கிறாருப்பா, அந்த ரிச்சர்ட் தி செகண்ட் என்ன பண்றாரு, போல் டாக்ஸ் அப்படின்னு ஒண்ணு போடுறாரு, POLL, போல் டாக்ஸ் ஒண்ணு போடுறாரு. பெசன்ட்ஸ் வந்து என்ன பண்ணணும், அவங்க சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் டாக்ஸாவே கட்டணும். சாப்பாடுக்கே வழி இல்லாம இருக்கிறாங்க மக்கள், சரிங்களா? அவங்களால அதை தாங்கிக்க முடியல. ஸோ இந்த பெசன்ஸ் கஷ்டப்படுறத பார்த்து அவங்களோட தலைவர் ஒரு 2 பேரு, ஒருத்தர் பேர் ஜான் பால், இன்னொருத்தர் பேர் வாட் டைலர். இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, பெசன்ஸ் ஒருங்கிணைச்சு போராடுறாங்க. அந்த போராட்டத்தை தான் பெசன்ட் ரெவால்ட் அப்படின்னு ஸ்டேட் பண்றாங்க. இந்த வருஷம் நடந்திருக்கும் 1381. ஓகே, இது ஒரு முக்கியமான ரிவால்ட், சரிங்களா? ஏன்னா மக்களா சேர்ந்து ஒரு அரசனை வந்து எதிர்த்து போராடுற ஒரு விஷயம் இங்கிலாந்துல நடக்குது, சரிங்களா? அண்ட் இத இன்னொருத்தர் என்ன பண்ணிருப்பாரு, ஒர்க்காவும் எழுதிருப்பாரு, ரைட்? அண்ட் கேன் எனிஒன் கெஸ் த ஒர்க்? கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸும் சத்தமே கொடுக்காம இருக்கிறீங்க. வில்லியம் லாங்லாண்ட் ஒர்க். யா, கரெக்ட். வில்லியம் லாங்லாண்டோட வாட் இஸ் த ஒர்க்? Piers the Plowman. Very good. Piers the Plowman. Okay, PIERS, Piers the Plowman by William Langland. இவர் ஒரு ஸ்பெஷல் பா. ஏன்னா நீங்க சாசர் பாத்தீங்க அப்படின்னா அரசனுக்கு அரசரை வந்து கவர்ற மாதிரி, அவரை வந்து ஹாப்பியா ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரி எழுதி அவர்கிட்ட இருந்து காசு வாங்குறதுதான் சாசரோட டார்கெட்டா இருக்கும். அதே மாதிரி ஜான் மேண்டல், ஜான் விக்லிஃப் என்னன்னா பாத்தீங்கன்னா பைபிள் எழுதுவாரு, பைபிள் டிரான்ஸ்லேஷன். சோ அந்த மாதிரி அவர் வந்து ரிலீஜியஸ் ஒர்க்ல பிஸியா இருப்பாரு. ஜான் மேண்டல் பாத்தீங்கன்னா டிராவல் பத்தி எழுதுவார். யார் இவங்க எல்லாம்? சாசரோட கண்டெம்பரரிஸ். ஆனா மக்களுக்காக குரல் கொடுத்த ஒரு ரைட்டர் அந்த டைம்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வில்லியம் லாங்லாண்ட். சரியா? அதுதான் அவரோட ஸ்பெஷாலிட்டி. So William Langland, he wrote Piers the Plowman or Piers the Plowman for the peasants. சரிங்களா? இத வந்து கிரிட்டிக் பண்ணி ஒருத்தர் எழுதியிருப்பாருப்பா, ஜான் பார்பர். ஓகே, ஜான் பார்பர், he wrote Vox Clamantis. ஓகே, Vox Clamantis. போக போக நம்ம அது படிக்கலாம். இப்போதைக்கு இந்த கான்செப்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கங்க போதும். எதுவும் எழுத முடியலன்னா பரவாயில்ல. ஜெஃப்ரே சாசர் 1340 இருந்து 1400 வரைக்கும் இவரோட டைம் பீரியட். He was father of English poetry. Remember, he was father of English poetry. His literary career is divided into 3 phases. The first is French, the second is Middle, the third is English. Right? The middle period னு சொல்றாங்க பாத்தீங்களா, அதுதான் இட்டாலியன் பீரியட். முதல்ல பிரெஞ்ச இன்ஸ்பயர் பண்ணி எழுதுறாரு. பிரெஞ்சு லிட்டரரி ஒர்க்ஸ், பிரான்ஸ்ல என்னெல்லாம் லிட்டரரி ஒர்க்ஸ் எழுதப்பட்டிருக்கோ அதை பார்த்து படிச்சு இன்ஸ்பயர் ஆகி அதை அப்படியே இமிடேட் பண்ண ட்ரை பண்றாரு. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா லத்தீன், இட்டாலி, சரிங்களா? இட்டாலியில இருக்கக்கூடிய பெரிய பெரிய ரைட்டர்ஸ், பொக்காச்சியோ, டான்டே, இந்த மாதிரியான ஒரு பெரிய ரைட்டர்ஸ பார்த்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணி மறுபடியும் இமிடேட் பண்றாரு. அப்போ அவர் பியூரா அவரோட லிட்டரரி ஃபார்ம் எப்ப டெவலப் பண்றாரு அப்படின்னா லேட்டர் பீரியட்ல. அதுதான் நம்ம இங்கிலீஷ் பீரியட்னு சொல்றோம். அதுலதான் அவரோட மாஸ்டர் பீஸால கேன்டர்பரி டேல்ஸ் வரும், சரிங்களா? தாமஸ் ஹாக்லீவ் அப்படின்ற ஒரு ரைட்டர், இவரை பார்த்து என்ன சொல்றாரு பாருங்க, ஃபர்ஸ்ட் ஃபைண்டர் ஆஃப் அவர் ஃபேர் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றாரு. நான் தான் சொன்னேங்க, இவர் தாங்க ஸ்டாண்டர்டைஸ்டா இங்கிலீஷ் மாத்தினாரு, நான் தான் சொன்னேன். ஓகே, he used East Midland dialect. இது நம்ம பார்த்த பாயிண்ட். சாசரோட லைஃப் பாத்தீங்க அப்படின்னா, அவங்க அப்பா வந்து ஒரு வைன் மர்ச்சன்ட், செயின்ட் பால்ஸ் கேத்தட்ரல் ஸ்கூல்ல படிக்கிறார்.
17 வயசா இருக்கும் போது ஒரு பேஜ் பாயா ஜாயின் பண்றாரு. அது என்ன பேஜ் பாய் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ராணிக்கு கீழே அசிஸ்டண்டா வேலை பார்க்கணும், அதுதான் சரிங்களா. அதுக்கப்புறம் பேஜ் பாயா இருந்தவர் மறுபடியும் ஒரு சோல்ஜரா மாறுறாரு, கோஷியரா மாறுறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பக்கத்து நாட்டுக்கு இப்போ ஜெய்சங்கர் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர். சோ இந்த மாதிரி டிப்ளமேட்டிக் மிஷனுக்காக சாசர் என்ன பண்றாங்க, பக்கத்து கண்ட்ரில போய் அனுப்பி வைக்கிறாங்க பேசுறதுக்கு. சோ இப்படி ஒரு டிப்ளமேட்டா இருக்கிறார். இது ஒரு பெரிய இம்பாக்ட் அவரோட கெரியர்ல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் டிப்ளமேட்டா இருக்கும்போது ஸ்பெயின் போறாரு, இட்டாலி, பிரான்ஸ், மல்டிபிள் பிளேசஸ், யூரோப் ஜேர்னி அட்டைன் பண்றாரு, டூர் போறாரு. சோ இந்த டூருக்கு எல்லாம் போகும்போது அங்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய ரைட்டர்ஸ், அந்த நாட்டை சார்ந்த மிகப்பெரிய ரைட்டர்ஸ் எல்லாம் மீட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அப்ப அவங்க கிட்ட பேசுறாரு, அவங்களோட புக்ஸ் ரீட் பண்றாரு. அது ஒரு ஐடியா. அதான் நான் சொன்னேன், பிரான்ஸ் போகும்போது பிரான்ஸோட இன்ஃபுளுன்ஸ். அதே மாதிரி இட்டாலிக்கு டிராவல் பண்ணும்போது பொக்காக்ஷியோவை மீட் பண்றாரு, டான்டேய மீட் பண்றாரு. அப்போ அந்த ரைட்டர்ஸோட இன்ஃபுளுன்ஸ் அவர் எடுத்துக்கிறாரு, அப்படியே அதை லிட்ரேச்சர்ல ப்ரொடியூஸ் பண்றாரு. அதனாலதான் இந்த டிப்ளமேட்டா இருக்கிறது அவரோட லிட்ரரி கெரியர்ல ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துது. அப்புறம் ஹி வாஸ் ஆல்சோ a civil servant. பிலிப்பா ராயட் அப்படின்ற ஒரு லேடியை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இந்த பிலிப்பா ராயட் ஒரு குயினோட சொந்தக்காரங்க. பாருங்களேன், ஆள் ஒரு பெரிய சாதாரண ஒரு பையனா இருந்துட்டு, சாதாரண ஒரு வீட்டுல பிறந்துட்டு, அப்புறம் ஒரு பெரிய ராயல் கனெக்ஷன் எப்படி அட்டைன் பண்றதுங்கிற வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. சோ அதை கரெக்டா டார்கெட் பண்ணி அடிச்சு என்ன பண்ணிடுறாரு, ராயல் கனெக்ஷன் பிலிப்பா ராயட் அப்படின்ற லேடியை கல்யாணம் பண்ணி ராயல் ரிலேஷன்ஷிப்பையும் அட்டைன் பண்ணிக்கிறார். And he was a very first poet to be buried in Poets Corner, that is Westminster Abbey. அதுக்கப்புறம் நிறைய ரைட்டர்ஸ் செத்து போய் அங்கதான் புதைக்கப்பட்டிருக்காங்க. But he's the very first writer to be buried in Poets Corner in Westminster Abbey. Please remember that. இவரோட எக்ஸாக்ட் இயர்லாம் தெரியாது. பிறந்தது 1340, இறந்தது 1400. ஒரு 60 இயர்ஸ் இவரோட ஸ்பானா இருக்கலாம் அப்படின்னு ஹிஸ்டாரியன்ஸ் ப்ரெடிக்ட் பண்றாங்க. But we can't be very sure about his exact birth and death date. Okay. So, as I have mentioned earlier, மிடில் இங்கிலீஷ் பீரியட் ஜெஃப்ரி சாசரோட டைம்லைன் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல 3 கிங்கோட ரெயின் இருந்திருக்கும் சரிங்களா. ஃபர்ஸ்ட் எட்வர்ட் III, சின்ன பையனா 17 வயசு பேஜ் பாயா ஜாயின் பண்ணும்போது எட்வர்ட் III இங்கிலாண்டா ஆண்டுட்டு இருக்காரு. அப்புறம் கொஞ்சம் மெச்சோர்டா சாசர் வரும்போது எட்வர்ட் IIIக்கு அப்புறம் ரிச்சர்ட் II பவருக்கு வர்றாரு. அப்புறம் ஜெஃப்ரி சாசரோட கடைசி வயசானதுக்கு அப்புறம் ஹென்ரி IV இங்கிலாண்டோட கிங்கா இருந்திருக்காரு. சோ இந்த மாதிரி ஜெஃப்ரி சாசரோட டைம் லைன்லயே 3 முக்கியமான கிங்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, இங்கிலாந்து ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. இதுல எட்வர்ட் III என்ன பண்றாரு, இவரை டிப்ளமேட்டிக் மிஷன்ஸ்க்காக பிரான்ஸ், ஜெனுவா, பிளாரன்ஸ், இட்டலி, சோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிளேசஸ்க்கு அனுப்புறாங்க. ரைட். அண்ட் ரிச்சர்ட் II காலகட்டத்துலதான் இவரை எம்பியா ஆக்குறாங்க. ஸோ மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட் அப்படின்ற ஒரு பொசிஷனையும் அட்டைன் பண்றாரு. ரைட். அண்ட் இவர் டிராவல் பண்ணும்போதுதான் he met Dante, Boccaccio, Froissart, ரைட், இந்த மாதிரியான மிகப்பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் மீட் பண்றாரு. அண்ட் தென் இப்ப இவரோட ஒர்க்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒர்க் அப்படின்னு எடுத்துக்கும் போது பிரெஞ்சு இன்ஃபுளுன்ஸ் தான் சரிங்களா. பிரெஞ்சுல ரோமான் டி லா ரோஸ் அப்படின்னு ஒரு ஒர்க் உண்டுங்க. இதை எழுதுனது 2 பேர் சரிங்களா, ஒரு ஜான் டி மூங் அண்ட் தென் கிலாடி மிலாரஸ் அப்படின்னு சொல்லி 2 பேர் எழுதியிருப்பாங்க. பின்னாடி வரும், பயப்படாதீங்க சரியா. ஏதோ மேடம் மந்திரம் சொல்றாங்களேன்னு நினைக்காதீங்க. The name will be there, so don't worry. So 2 பேர் எழுதுன ரொமான் டி லா ரோஸ இவர் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றாரு, ரொமான்ஸ் ஆஃப் த ரோஸ் அப்படின்னு சொல்லி. ரைட். இது இவரோட ஃபர்ஸ்ட் ஒர்க் பிரெஞ்சு பீரியட். அடுத்து புக் ஆஃப் டச்சஸ் எழுதுறாரு. இது ஒரு எலிஜி சரியா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜெஃப்ரி சாசர் எழுதுனதுல எது எலிஜின்னு கேட்டா சொல்ல தெரியணும், புக் ஆஃப் டச்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து இட்டாலி, அதாவது இட்டாலியன் பீரியட் அப்படின்ற காலகட்டத்துல என்ன ஒர்க் எழுதுறாரு பாருங்க. ஹவுஸ் ஆஃப் ஃபேம், பார்லிமெண்ட் ஆஃப் ஹவுஸ், ட்ராயல்ஸ் அண்ட் ரெசீட், லெஜெண்ட் ஆஃப் குட் வுமன், இது எல்லாமே அவரோட ஃபேமஸான ஒர்க்ஸ் தாங்க. இதெல்லாம் இட்டாலியன் பீரியட். அப்புறம் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருது கேன்டர்பரி டேல்ஸ். இட் இஸ் லாஸ்ட் பீரியட், தட் இஸ் இங்கிலீஷ் பீரியட், இஸ் மாஸ்டர் பீஸ். ஓகே. இப்போ இந்த ஒவ்வொரு ஒர்க்கை பத்தின சில இன்ட்ரோடக்ஷன்ஸ் மட்டும் பார்க்கலாம். புக் ஆஃப் டச்சஸ் என்ன கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு ட்ரீம் விஷன். ஆல்ரெடி சொன்னேன், அந்த காலகட்டத்துல இருக்கக்கூடிய ஜான்ரால ட்ரீம் ஆலிகரி அப்படின்னு ஒண்ணு உண்டுன்னு சொன்னேன். ரைட். அதுல புக் ஆஃப் டச்சஸ் நீங்க பாத்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன், சாசர் பாத்தீங்க அப்படின்னா அப்ப இருக்கக்கூடிய கிங்ஸ என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கவுக்குறதுக்கு முயற்சி பண்ணுவாரு. அவங்கள ஹாப்பியா ஃபீல் பண்ண வச்சா அவங்க ஏதாவது காசு கொடுப்பாங்க. இந்த சாசர் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, வச்சுக்கோ போக்கோ அப்படின்னு சொல்லுவாங்கன்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா.
பேட்ரனேஜ்க்கு ஆசைப்படுவார். இப்போ இவருக்கு வந்து பேட்ரனும் இருக்கிறாங்க. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜான் ஆஃப் கான் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்க. ஜான் ஆஃப் காண்ட். இந்த ஜான் ஆஃப் காண்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவரோட பேட்ரன்னு சொன்னேன். இவருக்கு ரொம்ப ஆசை மனைவி ஒருத்தங்க இருக்கிறாங்க. அவங்க பேர் ஏன்னா ஒரு கிங்க்கு நிறைய மனைவி இருப்பாங்க சரியா. நான் ஜான் ஆஃப் காண்டோட ஒரு ஆசை மனைவி பிளான்ச் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் எப்படி கேட்போம், புக் ஆஃப் டச்சஸ் யாருக்காக எழுதப்பட்டது அப்படின்னு கேட்போம், சொல்ல தெரியும். சோ ஜான் ஆஃப் காண்டோட ஒய்ஃப் பிளான்ச். இவங்களுக்கு என்ன ஆச்சு, இவங்க வந்து டெட் பெட்ல இருக்கிறாங்க, சாக போறாங்க அப்படின்றது ப்ரெடிக்ட் பண்ணப்பட்டுச்சு. சாசரோட பேட்ரன் இல்லையா ஜான் ஆஃப் காண்ட், அவருக்கு சோகமான நிலைமையில இருக்கிறாரு, மனைவியை பிரிஞ்சு வாட போறாரு சரிங்களா, இறந்து போயிட போறாங்க. ப்ராபப்ளி அவங்க டெட் பெட்ல இருக்கும்போது சாசர் இந்த ஒர்க் எழுத ஆரம்பிச்சிருக்காரு. சோ இப்போ ஜான் ஆஃப் காண்ட வந்து ஜான் ஆஃப் காண்டோட சந்தோஷப்படுத்த, அதாவது அவருக்கு ஒரு ட்ரிபியூட்டா இருக்கணும், பிளான்ச்சோட டெத்துக்காகவும் எழுதணும் அப்படிங்கிறதுக்காக தான் புக் ஆஃப் டச்சஸ் எழுதுறாரு. சோ இப்போ இதோட சோர்ஸ் எங்க இருந்து எடுத்திருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்டாலியன் ஒர்க்ஸோட பிரெஞ்சோட ஒர்க்கோட இன்ஃபுளுன்ஸ் எல்லாம் இருந்திருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்குன்னா, புக் ஆஃப் டச்சஸ்ல இருந்து ஏதாவது ஒரு ரைட்டர்ஸ் இன்ஃபுளுன்ஸ் ஆயிருக்கிறாங்களா அப்படின்ற கேள்வி இருக்கு. சோ ஐ ஹாவ் அ பாயிண்ட் ஹியர். ஜான் லிட்கேட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து ஒரு ரைட்டர் வருவார் சரிங்களா, சாசரோட அடுத்து ஃபாலோவர். அந்த டைம்ல வந்த ஜான் லிட்கேட் அவருடைய கம்ப்ளைண்ட் ஆஃப் த பிளாக் நைட் அப்படின்ற ஒர்க்குக்கு புக் ஆஃப் டச்சஸ்ல இருந்து தான் சோர்ஸ் எடுத்திருப்பார். ரிமெம்பர் தட் அடிஷனல் பாயிண்ட். புக் ஆஃப் டச்சஸ் இஸ் ரிட்டன் இன் ஆக்டோசிலபிக் கப்லெட் சரிங்களா. சிலபிள் எத்தனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு லைன்ல 8 சிலபிள் வரும். ஆக்டோனா 8 சிலபிள்னா தெரியும், கப்லெட்னா 2ன்னு அர்த்தம், 2 லைன்ஸ். சோ ஆக்டோசிலபிக் கப்லெட்ஸ்ல என்ன பண்ணிருக்கிறாரு, புக் ஆஃப் டச்சஸ் எழுதிருக்கிறாரு. இட் ஹாஸ் அ லாங் ப்ரொலாக். ப்ரொலாக்னா இன்ட்ரோடக்ஷன் அர்த்தம். ஒரு பெரிய போயட்ரிக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் சொல்லுவோம், அததான் நம்ம ப்ரொலாக் அப்படின்னு சொல்லுவோம். எபிலாக்னா கடைசியில இருக்கும், ப்ரொலாக்னா ஃபர்ஸ்ட் இருக்கும், மிடில் போயம் இருக்கும். இதுதான் ஸ்ட்ரக்சர். யூ ஷுட் நோ வாட் இஸ் ப்ரொலாக், வாட் இஸ் எபிலாக், வாட் இஸ் எபிதெட். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க எதிர்பார்க்கலாம் எக்ஸாம்ல சரிங்களா. எபிகிராம்னா என்ன, ரைட்? ஓகே. சோ லாங் ப்ரொலாக் புக் ஆஃப் டச்சஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ நைட். இந்த நைட் யார ரெப்ரசென்ட் பண்ணு சொல்லுங்க பாப்போம். கதையோட ஹீரோ நைட்ன்னு சொல்லிட்டேன். நைட் இப்போ சோகமா இருக்கிறாரு, கருப்பு கலர் ட்ரெஸ் வியர் பண்ணிருக்கிறாரு. கரெக்ட். ஏன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம இப்பதான் பார்த்தோம், ஜான் ஆஃப் காண்ட் தன்னோட மனைவியா இழந்து வாடுறாரு. அப்போ நைட்டு சோகமா இருந்தாதான் பிளாக் ட்ரெஸ் வியர் பண்ணுவாங்க இல்லையா, அது ஸ்டேட் பண்றதுக்கு. இப்ப இங்க இருக்கக்கூடிய நைட் என்ன பண்றாரு, கருப்பு கலர் ட்ரெஸ் வியர் பண்ணி அவர் ரொம்ப சோகமா இருக்கிறார். அப்போ அந்த ரைட்டர் சாசர் போயட்டும் அந்த கதைக்குள்ள இருக்கிறார். போயட் என்ன பண்றாரு, இப்ப என்னடே என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, இல்ல நான் வந்து என்னோட ஒயிட் லேடிய நான் வந்து இழந்துட்டேன், ஒயிட் குவீனை வந்து நான் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அழுறாரு. என்ன ஒயிட் குவீன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கதைக்குள்ள நைட் என்ன பண்றாரு, ஒரு செஸ் கேம் விளையாடுறாரு சரிங்களா, செஸ். சோ உங்களுக்கு தெரியும், அதுல வந்து பாயிண்ட்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, ஒரு சைட்ல ஒயிட், இன்னொரு சைட்ல பிளாக், ரைட்? இப்போ நம்ம நைட் என்ன பண்றாரு, செஸ் கேம் விளையாடுறாரு. இதுல அவரோட ராணியா அவர் இழந்துட்டாரு. அப்போ மெட்டபரிக்கலா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேம்ல அவர் இழந்தது ஒரு ராணியை தான். ஆனா நிஜத்திலேயே பாத்தீங்க அப்படின்னா இங்க ஜான் ஆஃப் காண்ட் அவரோட ராணியை இழந்திருக்கிறாரு. இப்போ மெட்டபரிக்கலா நைட் வந்து அந்த கேம்ல ஒயிட் அந்த தன்னோட குயினை வந்து இழந்த மாதிரி அதை வந்து பிரசன்ட் பண்ணிருப்பாங்க. யாருக்கிட்ட இழந்திருக்கிறாங்க, ஆப்போனன்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேட். ஃபேட்னா தெரியும், விதி சரிங்களா. விதி என்ன பண்ணிருச்சு, என்னோட ராணிய என்கிட்ட இருந்து பறிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நைட்டு குமுறி அழுறாரு. சோ இப்படி எழுதப்பட்ட போயம் தான் புக் ஆஃப் டச்சஸ் அப்படின்றது. நான் 2 லைன்ல சொல்லிட்டேன், இட்ஸ் வெரி பிக் போயம். சோ பாருங்க, எப்பவுமே ட்ரீம் விஷன்ஸ் இவரோட ஒர்க் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ட்ரீம் விஷன்ஸ் தான். ஏதாவது ஒரு புக்கை போயிட்டு ரீட் பண்ணிட்டு இருப்பாரு. பொதுவா நம்ம புக் ரீட் பண்ண தூங்கிடுவோம் பாத்தீங்களா, அதே கதை தான் இங்கேயும். ஓவிடோட மெட்டமார்பசஸ் அப்படின்ற ஒரு புக்கை ரீட் பண்ணிட்டு இருக்கிறாரு போயட். ரீட் பண்ணிட்டு இருக்கும் போது தூங்கி போயிடுறாரு. சோ தூக்கத்துல அவருக்கு இந்த கனவெல்லாம் வரும் சரிங்களா. புக் ஆஃப் டச்சஸ், நைட்டு, செஸ் கேம், சோ ஆன் ஒரு ஹண்டிங் எல்லாம் வரும் சரிங்களா. நாயெல்லாம் ஓடும்.
அந்த மாதிரி கதையில என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத நான் இங்க கொடுத்துருக்கேன். poet unable to sleep because of love sickness or depression. சோ பிகினிங்ல எப்படி இருக்கு அப்படின்னா நம்ம poet தூங்க முடியாம கஷ்டப்படுறாரு. சோ தூக்கம் வரணும் அப்படின்றதுக்காக புக் எடுத்து படிக்கிறாரு. சக்சஸ்ஃபுல்லா தூங்கிட்டாரு. இப்ப கனவுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹண்டிங் பார்ட்டி நடக்குது. சரிங்களா? ஹண்டிங் பார்ட்டி அந்த டாக்ஸ் எல்லாம் ஓடுற மாதிரி இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி பார்த்தா ஓரத்துல ஒருத்தர் என்ன பண்றாரு, சோகமா உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த சோகத்தை தான் நான் இப்ப சொன்ன கதையா சொன்னேன். அந்த நைட் என்னெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாருன்னு சொல்லி பார்த்தோம். இது வந்து ஒரு அன்பினிஷ்டு ஒர்க். சரிங்களா? ட்ரீமர் வந்து முழிச்சிருவார் என்படுவன்ல, அதாவது பொயட் வந்து முழிச்சிருவார், கனவு அப்படியே ஸ்டாப் ஆயிடும். அதனால இந்த ஒர்க் பினிஷ் பண்ணப்படாம அப்படியே இன்கம்ப்ளீட்டா இருக்கும். ஸோ அவர் எழுதின புக் ஆஃப் டச்சஸ் வந்து இட்ஸ் அன் இன்கம்ப்ளீட் ஒர்க். ரிமெம்பர் தட். அடுத்த ஹவுஸ் ஆஃப் ஃபேம். ஹவுஸ் ஆஃப் ஃபேம் அப்படின்றது அன்பினிஷ்ட் ட்ரீம் அலிகரி. சரிங்களா? அண்ட் இட் இஸ் ஆல்சோ ரிட்டன் இன் ஆக்டோசிலபிக் கப்லெட். Okay, so guys, House of Fame வந்து written in octosyllabic couplets. சரிங்க. ஸோ இதுவுமே ஒரு ட்ரீம் அலிகரி தான். கனவு காணுவாரு. Screen is not visible, ma'am. நான் வந்து ஜஸ்ட் நிறைய தான் பண்றேன். இப்போ உங்களுக்கு Okay, ma'am. Thank you. ஸோ புக் ஆஃப் டச்சஸ் மாதிரி இதுவும் ஒரு ட்ரீம் அலிகரி தான். அண்ட் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட் ஆஃப் ஃபவுல்ஸ் அப்படின்னு ஒன்று எழுதியிருப்பாரு. இது எல்லாமே நான் நாளைக்குள்ள கிளாஸ்லயுமே ரிப்பீட் பண்ணுவேன். பட் ஸ்டில் நான் உங்களுக்கு இப்போ ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துடுறேன். டெஃபினட்டா நாளைக்கு கிளாஸ்க்கு நீங்க என்ன பண்ணிட்டு வரணும், படிச்சுட்டு வரணும். உங்களுக்கு இதோட நோட்ஸ் வந்து வெப்சைட்ல அப்லோட் ஆயிடும். பிபிடி வந்து உங்களுக்கு வந்து ஷேரபிள் கிடையாது. சரிங்களா? வெப்சைட்ல இருக்கும், நீங்க நோட் டவுன் பண்ற மாதிரி தான் இருக்கும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். அதர் தேன் தட் ஏதாவது பிடிஎஃப்ஸ் இருந்தது வேணும்னா நான் வந்து என்ன பண்றேன், உங்களுக்கு ஃபைல் வந்து ஷேர் பண்றேன். பார்லிமெண்ட் ஆஃப் ஃபவுல்ஸ். ஃபவுல்ஸ்னா ஒண்ணு இல்லைங்க, பேர்ட்ஸ்ன்னு அர்த்தம். FOWLS. அது என்ன பேர்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுயம்வரம் நடக்குது. சரிங்களா? ஒரு ஃபீமேல் ஈகிளுக்கு சுயம்வரம் நடக்குது. சுத்தி 3 மேல் ஈகிள் வந்து போட்டி போடுது. சரிங்களா? அண்ட் இப்போ இந்த ஃபீமேல் ஈகிள் வந்து என்ன சொல்லிடுது, இன்று போய் நாளை வா அப்படின்ற மாதிரியே, எனக்கு இன்னும் கொஞ்சம் வருஷம் ஆகும், எனக்கு நான் இப்போ வந்து கல்யாணத்துக்கு தயாரா இல்லை, நீங்க போங்க அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிரும் மேல் ஈகிள்ஸ. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி இது. இதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன் ஆஃப் பொஹீமியா அண்ட் ரிச்சர்டு அவங்களோட கல்யாணத்துக்காக தான் இவர் எழுதியிருப்பார். சரிங்களா? மேரேஜை செலிப்ரேட் பண்ற விதமா இவர் எழுதின போயம் தான் பார்லிமெண்ட் ஆஃப் ஃபவுல்ஸ் அப்படின்றது. அடுத்துதான் அவரோட ட்ராய்லஸ் அண்ட் கிரிசீட். ட்ராய்லஸ் அண்ட் கிரிசீடை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த பொண்ணுங்களே இப்படிதான்ப்பா அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பார். சரிங்களா? என்ன கதை அப்படின்னா, ட்ராய்லஸ் ரொம்ப உயிருக்கு உயிரா கிரிசீடை லவ் பண்ணியிருப்பான். கிரிசீட் வந்து அப்பா பேச்சை கேட்டு டாடா பாய்னு போயிடுவா. சரியா? நான் உன்னை இப்படி நேசிச்சேனே, நீ என்னை விட்டு போயிட்டியே. கடைசியில அவ ரொம்ப கஷ்டப்பட்டு இறந்து போற மாதிரி எல்லாம் காட்டுவாங்க. லெப்ரசிலாம் பாதிக்கப்படுவாள் யாரு, கிரிசீட். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹாண்டிங்கான ஸ்டோரி தான் அது. ஸோ இந்த பொண்ணுங்களே இப்படிதான்ப்பா, நம்பாதீங்க அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பாரு. ஸோ அப்போ பொண்ணுங்களை நீ இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டே அப்படின்னு சொல்லி சில கிரிட்டிசிசம் வரும். ஐயோ, நம்ம சார்ஜர் வந்து எந்த கிரிட்டிசிசமும் பயப்படுவாரு. உடனே என்ன பண்ணிடுறாரு ஹீரோ, த லெஜெண்ட் ஆஃப் குட் உமன். அடுத்த ஒர்க் லெஜெண்ட் ஆஃப் குட் உமன்ல பாத்தீங்கன்னா 19 உமனை பத்தி எழுதணும்னு நினைப்பாரு. 19 லிட்ரரி ஃபிகர்ஸ் இருப்பாங்களே, கிளியோபேட்ரா, பெரிய பெரிய டைடு, ரைட், ஹிஸ்டாரிக்கல் லேடிஸை பத்தி எழுதணும்னு நினைப்பாரு. ஆனா அவர் கம்ப்ளீட் பண்ணது பாத்தீங்கன்னா ஒரு 9 லேடிஸை பத்தி தான் எழுதியிருப்பாரு. ஸோ லெஜெண்ட் ஆஃப் த குட் உமன் இஸ் ஆல்சோ அன் இன்கம்ப்ளீட் ஒர்க். இங்க என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, ட்ராய்லஸ் அண்ட் கிரிசியாடால பொண்ணுங்க மோசம்னு சொல்லியிருப்பாரு. லெஜெண்ட் ஆஃப் குட் உமன்ல அப்படியே உள்டா அடிச்சிருப்பாரு. சரிங்களா? இத என்னன்னு சொல்லுவோம்னா பாலின் ஓட் அப்படின்னு சொல்லுவோம். PALIN, பாலின் ஓடு, ODE. என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம அரசியல்வாதி பாத்தீங்கன்னா பொதுவா பேசுவாங்க பாத்தீங்களா மேடையில. முதல்ல ஒண்ணு சொல்லிடுவாங்க, சிக்கலாய் போயிடும், மீடியால வச்சு விளாசிடுவாங்க. அதுக்கப்புறம் இல்லைங்க நான் இப்படி சொல்லலைங்க, நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவாங்க, அப்படியே உள்டாவா அந்த ஸ்டேட்மெண்ட்டை மாத்தி விடுவாங்க. ரைட்? அதுதான் பாலின் ஓட் அப்படின்றது. ட்ராய்லஸ் அண்ட் கிரிசிடால பொண்ணுங்கெல்லாம் மோசம்னு சொன்னவரு
லெஜெண்ட் ஆஃப் குட் விமன் அப்படின்ற போயம்ல பொண்ணுங்கெல்லாம் தங்கம், சரியா, யாருதான் சரியில்லை, இந்த பசங்க தான்ப்பா சரியில்லை, பெண்கள் எல்லாம் சிங்க பெண்கள் அப்படின்னு சொல்லி அப்படியே ரீட்ராக்ட் பண்ணி பேசியிருப்பார். ஸோ தட்ஸ் வை லெஜெண்ட் ஆஃப் குட் விமன் இஸ் அ பாலினோட், ரிமெம்பர். Okay, so these are all the most crucial points you should know. So study all the points which we have discussed today, and prepare well for tomorrow's question session. சரிங்களா, there will be a question session tomorrow. I want everybody to participate, everybody to answer. ரைட், நீங்க அமைதியா இல்லாம கொஞ்சம் சாட் பாக்ஸ்லயோ இல்ல வாய திறந்தோ சொல்லும் போதுதான் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் பில்ட் ஆகும், கிளாஸ் அட்டன் பண்ணணும்ன்ற ஆர்வம் வரும். சரிங்களா, ஸோ இட்ஸ் டைம். ரிட்டர்ன் டெஸ்ட்டுக்கு ரெடியா இருங்க. யாரும் ஆன்சர் பண்ணாதீங்க, உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, நீங்க நோட் பக்கத்துல வச்சு எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆன்சர் ஃபைனலா 10 கொஸ்டின்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஆன்சர் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. செல்ஃப் கரெக்ட் பண்ணி யூ ஜஸ்ட் போஸ்ட் யுவர் மார்க் இன் chat box. I'll be there in the line. Golda, are you ready? Yes, ma'am. Yeah. Yes, So how do guys இப்ப டெஸ்ட் ஸ்டார்ட் பண்றாங்க, கொஸ்டின்ஸ் ஆரம்பிப்பாங்க. ப்ளீஸ் டேக் a note and pen. Okay, am I audible? Yes, ma'am. Sure, ma'am. Am I audible? Yes, madam. Yes, ma'am. Okay. Shall we start? Yes, ma'am. Yes, ma'am. Okay, ma'am. Kindly take a pen and paper. நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். Okay. First question. Cultural poetics. யாரோட term? The term cultural poetics is by. Finish பண்ணிட்டீங்கன்னா kindly tell me. We'll move on to second question. Okay. Yes, madam. Okay. Okay. Next, second question. It's a match it, but நான் left side மட்டும் தான் சொல்வேன். Right side you have to fill. Okay. Then left side ஃபர்ஸ்டா சொல்றேன். ரூல் நோட் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு வந்து என்ன டேர்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபில் பண்ணுங்க. லெஃப்ட் சைட் ஃபுல்லா ஆத்தர்ஸ், ரைட் சைடுல உங்களோட டேர்ம்ஸ் என்ன அப்படிங்கறத நீங்க எழுதணும். ஆத்தர்ஸ் மட்டும் சொல்றேன். ஸ்டீஃபன் கிரீன்பிளாட். ஃபர்ஸ்ட் ஆத்தர் ஸ்டீஃபன் கிரீன்பிளாட். செகண்ட் மிக்கேல் ஃபூகோ. தேர்ட் கிம்பர்லி கிரென்ஷா. Fourth, Julia Kristeva. Shall I repeat? Yes, ma'am. Kindly please. Yeah. Stephen Greenblatt, Mikhail Foucault, Kimberly Crenshaw, Julia Kristeva. These are 4 authors. Right side la என்ன terms அவங்க coin பண்ணிருக்காங்கன்னு நீங்க எழுதணும். ஓகே, என்ன terms ஓடலாம் அவங்க அசோசியேட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது. ஸ்டீஃபன் கிரீன்பிளாட்க்கு 2 டேர்ம் இருக்கும். 2 டேர்மையுமே எழுதுங்க. மிக்கேல் ஃபூகோ 2. Okay. Shall we move on to third question? Yes, madam. Okay. Renaissance self-fashioning. It's a work by Stephen Greenblatt. எந்த இயர் வந்து இந்த ஒர்க் வந்துச்சு? Renaissance self-fashioning was published in எந்த இயர் வந்துச்சு? Okay. Fourth question. Phenopticism, Phenopticon. 2 டேர்மோட ப்ரொபனன்ஸ் யார்? Phenopticism, Phenopticon. CON. Phenopticon. 2 யாரோட டேர்ம்ஸ்? Third question. Episteme is a term by E-P-I-S-T-E-M-E. Episteme. Episteme யாரோட term?
ஃபினிஷ் பண்ணிட்டீங்களா? ஓகே, 6th question போலாமா? Yes, ma'am. ஓகே, 6th question is chronology. ஒர்க்ஸ் எழுதிக்கோங்க. நீங்க chronological-ஆ அதை ஆர்டர் படி அரேஞ்ச் பண்ணணும். ஓகே, feminine mystic ஆர்டர் படி எழுதிக்கோங்க, then you can arrange. Feminine mystic. Ain't I a woman? Ain't I a woman? Female eunuch. Female eunuch. EUNUCH. Female eunuch. Who the subjection of women. The subjection of women. Then at last, gender trouble. Gender trouble. Shall I repeat? Repeat பண்ணணுமா? Clear, ma'am. Clear? Yes, ma'am. Again நான் ஒன்று சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Then you have to order arrange பண்ணுங்க chronological-ஆ. Feminine mystic. Ain't I a woman? Female eunuch. The subjection of women. Gender trouble. Okay? Okay. Next 7th question போலாமா? Shall we move? Am I audible? Yes, Okay. ma'am. Yes, Okay, yes, okay. ma'am. Okay, 7th question போலாம். Simon de Beauvoir belongs to which group? எந்த சர்க்கிள்ல வருவாங்க சைமன் டி பெவியோர்? அதே சர்க்கிள்ல தான் ஜீன் பால் சார்த்தியார் வருவாங்க. We have seen. எந்த சர்க்கிள்? Which circle Simon de Beauvoir belong to? Okay. 8th question. There is a work which is based on rescue method. That postpartum depression base பண்ணி அந்த rescue method base பண்ணி ஒரு work வந்திருக்கும். என்ன work? It's a feminism work. Postpartum depression and அந்த rescue method base பண்ணி ஒரு work வந்திருக்கும், feminism work. அது எந்த work? Yes, ma'am. 9th question. Yes, ma'am. Okay. 9th question போலாம். Gynocritism யாரோட term? Gynocritism term coined by. Okay, okay. 10th question. அதே மாதிரி தான். Match the following. Left side நான் சொல்றேன், right side நீங்க எழுதிக்கோங்க. ஓகேவா? Right side you have to write. Left side வந்து நான் authors இருக்கும், right side நீங்க works நீங்க எழுதணும். Okay? Left side, Virginia Woolf. First author Virginia Woolf. Second author Simon de Beauvoir. Simon de Beauvoir. Third author Kate Millett. Kate Millett. Fourth author Ellen Showalter. Fourth author Ellen Showalter. Ma'am, third one method repeat பண்ணுங்க. Kate Millett. Thank you, ma'am. Thank you. Kate Millett, Ellen Showalter. ஏதாவது questions repeat பண்ணணுமா?
No, ma'am. Thank you, ma'am. It's clear. ஓகே தான். ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்க, we'll discuss the answers. Finish, ka. Finished? Finished, ma'am. ஓகே. ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணலாமா? Yes, ka. ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கல்ச்சரல் poetics term coined by Stephen Greenblatt. Stephen Greenblatt. Stephen Greenblatt. ஓகே. செகண்ட் கொஸ்டின் மேட்ச் பார்த்தோமா? ஸ்டீஃபன் கிரீன்பளாட் அவரோட டேர்ம்ஸ் என்னென்ன? Historicism, cultural poetry. நியூ ஹிஸ்டாரிசிசம், கல்ச்சரல் poetics. ஓகே. மிக்கேல் ஃபூகோ? Discourse, episteme. டிஸ்கோர்ஸ், பவர், எபிஸ்டம், இதெல்லாமே அவரோட டேர்ம்ஸ். எனி டூ எழுதுனாலே போதும், எனி டூ ஆர் எனி ஒன். ஓகே. நெக்ஸ்ட் கிம்பர்லி கிரன்ஷா. Intersectionality. Intersectionality. எஸ் மேம் எனக்கு ஒரு டவுட். ஸ்டீஃபன் கிரீன் பிளாட்டுக்கு வந்து செல்ஃப் ஃபேஷனிங் ரினைசன்ஸ் வராதா அந்த மேட்சிங்ல? ஃபேஷனிங் ரினைசன்ஸ் வந்து இட்ஸ் இஸ் ஒர்க் மேம். ஓகே, நீங்க கேட்டது டேர்ம்ஸ் டேர்ம்ஸ். ஓகே ஓகே. ஓகே. கிம்பர்லி கிரன்ஷாவோட டேர்ம் என்னது? இன்டர் Sectionality. செக்ஷனாலிட்டி. தென் ஜூலியா கிறிஸ்டவா? டெக்சுவாலிட்டி. இன்டர் டெக்சுவாலிட்டி, அதான் உங்களோட டேர்ம். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தோம்ல ரெனைசன்ஸ் செல்ஃப் ஃபேஷனிங் எப்போ வந்துச்சு? 1980. இதே மாதிரி அவருக்கு இன்னொரு ஒர்க் இருக்குல்ல, ஷேக்ஸ்பியர் நெகோசியேஷன்ஸ். 1988. எக்ஸலென்ட், இட்ஸ் 1988. ஓகே. நெக்ஸ்ட் டேர்ம் என்ன பார்த்தா? ஃபெனாப்டிசிசம் அண்ட் ஃபெனாப்டிகான் யாரோட டேர்ம்ஸ்? ஃபெனாப்டிசிசம் Michael Foucault. Michael Foucault. மிக்கேல் ஃபூகோ. ஃபெனாப்டிகான் Jeremy Bentham. ஜெரமி பென்தம். ஜெரமி பென்தம், ஃபெனாப்டிகான். ஓகே. நெக்ஸ்ட் எபிஸ்டம் Michael Foucault. Michael Foucault. மிக்கேல் ஃபூகோ எபிஸ்டம் வந்து. ஓகே. நெக்ஸ்ட் வந்து இயர்ஸ் ஞாபகம் இருக்கா? ஃபெமினைன் மிஸ்டிக் எப்போ வந்துச்சு? 63. 1963. எயின்டயர் விமன் 1981. 1981. ஃபீமேல் யூனிக் 1970. 1970. அதே இயர்ல தான் வந்து செக்ஷுவல் பாலிடிக்ஸும் வந்திருக்கும். சப்ஜெக்ஷன் ஆஃப் விமன் 1869. 1869. ஜெண்டர் ட்ரபிள் 1990. 1990. ஆர்டர் படி பார்த்தோம்னா சப்ஜெக்ஷன் ஆஃப் விமன் ஃபர்ஸ்ட் வரும், செகண்ட் ஃபெமினைன் மிஸ்டிக், தேர்ட் வந்து ஃபீமேல் யூனிக், ஃபோர்த் எயின்டயர் விமன், ஃபிஃப்த் ஒன் ஜெண்டர் ட்ரபிள். ஓகே. ஓகே. செவன்த் கொஸ்டின், சைமன் டி பெவியர் பிலாங்ஸ் டு இந்த சர்க்கிள்? Feminism. No. Existential group, ma'am. Exactly. Existentialism. She belongs to existentialism. சைமன் டி பெவியோர் வந்து ஃபெமினிசம் ஒர்க்ஸ் எழுதியிருப்பாங்க, ஆனா ஒரு நாள் வந்து தன்னைத்தானே ஃபெமினிஸ்ட் அப்படின்னு அவங்க சொன்னது கிடையாது. ஷீ இஸ் நாட் வந்து ஃபெமினிஸ்ட் ரைட்டர். அவங்களே வந்து ஃபெமினிஸ்ட்னு சொல்லிட்டது கிடையாது. ஷீ இஸ் அன் எக்ஸிஸ்டென்ஷியலிஸ்ட் பிலாசபர். எக்ஸிஸ்டென்ஷியலிசம்ல தான் அவங்க வந்து வருவாங்க. எக்ஸிஸ்டென்ஷியலிசம் தான் அவங்க, ஜீன் பால் சாத்தியார் எல்லாமே வருவாங்க. ஓகே. Okay, madam. She belongs to existentialism. Existentialism அப்படிங்கிறது வந்து அதுல இருந்து தான் வந்து அப்சர்டிசம் டேர்மே வந்து காயின் ஆயிருக்கும். அதான் வந்து ஸ்டார்டிங். அதுல இருந்து தான் அப்சர்டிசம் டேர்ம்ஸ் எல்லாம் காயின் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் தான் சாமுவேல் பெக்கெட்ஸ் எல்லாமே வருவாங்க. இதுல தான் வந்து
சைமன் டி பெவியோர், ஜீன் பால் சார்ட்டர் எல்லாமே உள்ளதா இருப்பாங்க எக்ஸிஸ்டென்ஷியலிசம். ஷீ பிலாங்ஸ் டு எக்ஸிஸ்டென்ஷியலிசம். அவங்க வந்து ஃபெமினிஸ்ட் ரைட்டர்னு கன்சிடர் பண்ணக்கூடாது. ஷீ பிலாங்ஸ் டு எக்ஸிஸ்டென்ஷியலிசம். ஓகே, 8th ரெஸ்கியூர் மெத்தட பேஸ் பண்ணி வந்து ஒர்க் இது போஸ்ட்மார்ட்டம் yellow wallpaper. ஆத்தர் யாரு? சார்லட் Charlotte Perkins Gilman. Charlotte Perkins. Charlotte Perkins Gilman. It's 1892, I guess. Yeah, it's 1892. Yellow wallpaper. Okay. Rescue method based பண்ணி வந்தது. Next, gynocritism. Term யார் coin பண்ணது? Elaine Showalter. Okay. Next பார்த்தோம்ல Virginia Woolf. Room of One Stone. Okay. Simon de Beauvoir. The second set. Second sex, 1949. Okay. Kate Millett. Sexual politics. Sexual politics. Sexual politics. Elaine Showalter. Literature of their own. A literature of their own. Okay, done. Any doubts? ஏதாவது இருக்கா? Kindly post your Okay. marks, please. Correct பண்ணீங்கன்னா kindly post your marks, please. Thank you. Okay. Thank you. Thank you so much. Thank you for your patience. Thank you. Thank you. Thank you. Thank you. Thank you.